இந்த எஃப்எம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை பார்க்க சொல்லி கொடுத்தாங்க. இது வெறும் எஃப்எம் மட்டும் கிடையாது, இதுல சிடி சவுண்ட் மிஷின் போட்டுருக்கு. அதாவது நம்ம சிடி போட்டும் பாட்டு கேட்கலாம். இது ஆன் ஆகலே சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். இது ஆன் பண்ணும் போது பார்த்து ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இல்ல சிடில நம்ம ஆன் பண்ணோம்னா சிடி சுத்தணும், அதுவும் சுத்தல. எஃப்எம்ல போட்டாலும் எங்களுக்குள்ள டிஸ்பிளே ஆகணும், ஆனா அதுவுமே வரல. டேய் அத வேலை பார்க்க சொல்லி தான் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இத உள்ள கழட்டி பார்ப்போம். இந்த மாதிரி சுத்தமா ஆனே ஆகலைன்னா அது பவர் சப்ளை ஃபால்ட்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்குதானே. ஃபர்ஸ்ட் இது வழியா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள போகும், அப்புறம் டிசி ஆகி இது வழியா வெளியில வரும். இது வந்து இதுல வர ஏசி கரண்ட் டிசி கரண்டா மாத்தி உள்ள அனுப்பும். ஒண்ணு இந்த டிரான்ஸ்ஃபார்மரே போயிருக்கும், இல்லாட்டி இதுல ஏதாவது ஃபால்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கழட்டி பார்ப்போம். இதான் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர ஏசி கரண்ட். இதுல நம்ம வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். இதுல வந்து 8 வோல்டேஜ் கரெக்டா வருது. இப்போ நம்ம அவுட்புட்ல செக் பண்ணணும். அவுட்புட்ல வந்து நம்ம டிசில மாத்திக்கணும். அவுட்புட்ல நம்ம டிசில மாத்திட்டு டிசில செக் பண்ணா டிசில சுத்தமா வோல்டேஜே வரல. அப்ப இந்த போர்டு தான் ஃபால்ட்டு. செக் பண்ணி பார்த்ததுல இந்த பீஸ் தான் போன மாதிரி இருக்கு. இதை நம்ம ஜாயின் பண்ணோம்னா பீப் சவுண்ட் வாங்கணும், ஆனா வரவே இல்லை. இதுக்கு ஒரு மெல்லிசான வேக வச்சு இதுல சால்வ் பண்ணணும். இப்ப இந்த ஃபியூஸ்ல பீப் சவுண்ட் கேக்குதான்னு பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து போர்டுக்குள்ள 8 வோல்டேஜ் வந்துச்சு. இப்ப நம்ம அவுட்புட்ல செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அவுட்புட்டும் 8 வோல்டேஜ் கரெக்டா வருது. இந்த பக்கம் பார்த்ததுல எந்த ஃபால்ட் இருக்க மாதிரி தெரியல. நம்ம எல்லாத்தையும் மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இதுலயே 3 ஆப்ஷன் இருக்கு, எஃப்எம், எம்டபிள்யூ, சிடி. சிடில போட்டா இங்க சிடின்னு காட்டுது, உள்ளக்கையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எஃப்எம் கேக்குதான்னு பார்ப்போம். அப்படின்னா அதெல்லாம் வந்து 4 எடுத்து வச்சுட்டோம்னாவே செலவே இல்லைங்க. ஆனா மாடியிலையும் வெயிட் ஏத்தாம எல்லாமே செங்கத்தை இந்த மாதிரி எல்லாம் வைப்போம். அது வந்து ரொம்ப வெயிட் ஆயிரும். அதுவும் நம்ம கட்டுறதுக்கு ஒரு பிரச்சனையா தான் முடியும். அதுக்கு மேல வீட்டுல கிடைக்கிற நம்ம. அடுத்து நம்ம சிடில கேக்குதான்னு பார்ப்போம். சிடில லோட் ஆகுது. உள்ள நார்மலா சுத்துற சவுண்டோட எக்ஸ்ட்ரா கேக்குது. இந்த நாங்கள் நிறைய கேசட் போட்டு பார்த்தோம், ஆனால் எதுவுமே வேலை செய்யலை. ஏன்னா இதில் விசிடி கேசட் மட்டும் தான் எடுக்கும். இதில் MP3 லிங்க்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம்.